இன்றைக்கி டே ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. 8:00 தான் எனக்கு முழிப்பே வந்தது. நைட்டு கோல்டுக்கு டேப்லெட் போட்டு படுத்ததால் சரியான தூக்கம். மார்னிங் எழுந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வெதரும் ரொம்ப சில்லாக இருந்தது. காலையில் பாப்பாவுக்கு என்ன பேக் பண்ணுறது 9:00க்குள்ளேன்னு சொல்லிட்டு அவசரமாக கீ ரைஸும் எக் பாயில் பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு ஓம்படி கொடுத்துட்டேன். இன்றைக்கி அதை விட முக்கியமான வேலை இருக்குது. குட்டி தம்பிக்கு வேக்சின் போட போகணும். தம்பிக்கு ஆல்மோஸ்ட் 59 டேஸ் ஆகிடுச்சு. 45 டேஸ்லேயே போட்டிருக்க வேண்டியது. தம்பிக்கு கோல்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ அட்மாஸ்பியர் சேஞ்சு. அம்மா வீட்டிலேருந்து இப்போ தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால தம்பிக்கு 59 டேஸில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு நர்ஸ் கால் பண்ணாங்க. அதனால் அவசரமாக நானும் கிளம்பிட்டு இருந்தேன். ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன், ரெடியாகிருன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. 9:00 போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறவங்களும் தம்பியை குளிக்க வச்சுட்டாங்க. ஜம்முன்னு அழகாக ரெடியாகி படுத்துட்டு இருந்தார். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. வேக்சின்லாம் போட்டால் தான் அவங்க ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு மனசை தேத்திக்கிட்டு போக வேண்டியதான். அங்கே தம்பிக்கு பேராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி 4 hours போட சொன்னாங்க. உடனே ஐஸ் ஒத்திரம் வைக்க சொன்னாங்க. காலில் போட்ட இன்ஜெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க நர்ஸு. நாளைக்கு ஏதாவது இஷ்யூனா கால் பண்ணுங்கன்ட்டு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.